வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஆதி தமிழ் நிலமும் அருந்ததியர் வரலாறு நூல் வெளியீட்டு விழாவினை தலைமை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கிற ஆதி தமிழ் நிலமும் அருந்ததியர் வரலாறு என்கிற நூலை எழுதி ஒரு வரலாற்று கடமையை ஆற்றியிருக்கிற இளம் எழுத்தாளர் அன்பு தம்பி தமிழ்வாணன் அவர்களை இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற நம்ம எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் ஆசிரியர் இந்த நிகழ்ச்சியினை முன்னின்று நடத்துகிற கட்சியினுடைய கிளை சகோதரர் அன்பு தம்பி ரஞ்சித் அவர்களை, மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் தம்பி ராஜா அவர்களை, ஆதித்தமிழர் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்களை, ஆதித்தமிழர் கட்சியினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் இரணியன் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மண்டல துணை செயலாளர் விடுதலை சேகரன் அவர்களை, இந்த நூலை பற்றிய ஒரு வரலாற்று பேருரை ஆற்றி அமர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மதுரை சிவகங்கை மண்டலத்தினுடைய செயலாளர் பாசத்திற்குரிய சகோதரர் தாவண்ணா மாலின் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி தலைவர் தாவண்ணா மாலின் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில என்னோடு கலந்து கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் பேரறிவாளன் அவர்களே, சிறுத்தை செல்வன் அவர்களே, முகிலரசன் அவர்களே, தம்பி ராம்ஜி அவர்களே, தம்பி திருவள்ளுவன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாவட்ட முன்னணி தலைவர்கள் அன்பு தம்பி சுரேஷ் அவர்களே, மண்டபம் ரமேஷ் அவர்களே, சன் ஆறுமுகம் அவர்களே, வினோத் ராமநாதபுரத்தினுடைய நகர செயலாளர் தம்பி வினோத் அவர்களே, தம்பி புகழ் அவர்களே, காளிதாஸ் வாணி நாகராஜ் அவர்களே, தேவராஜ் அவர்களே, சந்திரசேகர் அவர்களே, சரவணன் அவர்களே, பாண்டி அவர்களே, சிவா அவர்களே, சங்கர் சோனைமுத்து, மகேந்திரன் அவர்களே, வடிவேல் அவர்களே, பரமக்குடி சுரேஷ் அவர்களே, பெருமாள் அவர்களே, ஐயனார் அவர்களே, தம்பி கோவிந்தன் அவர்களே, லிங்கம் அவர்களே, தம்பி சூரபாண்டி அவர்களே, பேரரசர் அவர்களே, பெருநாளி ரமேஷ் அவர்களே, வேந்தோனி ஆறுமுகம் அவர்களே, அன்புத்தகை பாண்டீஸ்வரி அவர்களே, கனியமுதன் அவர்களே, அர்ஜுன் அவர்களே, பேராவூர் காளீஸ்வரன் அவர்களே, பேராவூர் பழனிக்குமார் அவர்களே, பாப்பாக்குடி சுரேஷ் அவர்களே, மண்டபம் செல்வம் அவர்களே, மீனாட்சிபுரம் நாகம்மாள் அவர்களே, சாந்தி அவர்களே, அச்சுனந்தர் வயல் காவல் எஸ்கா ஆர்காவூர் ஆண்டாவூரணி, வேளாணூர் வாம்பன், கே நகர் கிழக்கு தெரு, மீனாட்சிபுரம், அத்தியூர்ப்பு, அஜ்மீர் காலனி, இளமனூர், காந்தி நகர், பாப்பாக்குடி, சக்கரக்கோட்டை, எம்ஜிஆர் நகர், புக்குளம், தேவிப்பட்டணம், வைகை, தொத்தாக்கோட்டை, ராமேஸ்வரம், மண்டபம், அழகன்குளம், வாணி, இரட்டையூர், பேராவூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வருகின்ற என் உயிருக்கு நகரான தமிழ் புலிகளை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வரலாற்று உரை ஆற்றி விடைபெற்றிருக்கிற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் சலீமுல்லா கான் அவர்களை, தமிழக மக்கள் முன்னணியினுடைய தோழர் பாவேல் அவர்களை, தந்தை பெரியார் பேரவனுடைய பொறுப்பாளர் நாகேஸ்வரன் அவர்களை, தாராபுரம் பேராசிரியர் காளிமுத்து அவர்களை, ஆதித்தமிழர் கட்சி, திராவிட தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து வருகின்ற முன்னணி பொறுப்பாளர்களை, ஆதித்தமிழர் கட்சியினுடைய தென்மண்டல செயலாளர் அன்பு சகோதரர் பாஸ்கரன் அவர்களை, தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில இளம் புலிகளின் துணை செயலாளர் தமிழ் முருகன் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் அற்புதகுமார் அவர்களே, ஆதித்ய சேகலார் அவர்களே, அன்வர் அலி அவர்களே, முனியராஜ் அவர்களே, மதிமுக சுரேஷ் அவர்களே, பாமக தேன்சை அக்கீம் அவர்களே, எஸ்சிபியினுடைய பொறுப்பாளர் ரிஜாஸ்கான் அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியினுடைய தென்மண்டல துணை செயலாளர் சிவகுமார் அவர்களே, ஐந்தனை மக்கள் கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஸ்டீபன் ராஜ் அவர்களே, பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த நிகழ்வில் திரளாக பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஆதித்தமிழ் சொந்தங்களை, எனக்கு முன்னர் உரை நிகழ்த்தி இந்த நூலினை பெற்று வரலாற்று பேருரையாற்றி அமர்ந்திருக்கிற ஆதித்தமிழர் கட்சியினுடைய தலைவர் அன்பு அண்ணன் ஜக்கையன் அவர்களை, என் உயிருக்கு நிகரான தமிழ் புலிகளை, உங்கள் அனைவருக்கும் நான் நெஞ்சார்ந்த
பிற்பகல் நேர வணக்கத்தினை உருவாக்கிக் கொள்கிறேன். தோழர்களே, தம்பி தமிழ்வாணன் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நூலை இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் அர்ப்பணித்திருக்கிறார். ஆதி தமிழ் இளமும் அருந்ததியர் வரலாறு என்கிற அந்த நூலினை தம்பி தமிழ்வாணன் அவர்கள் நம்மிடத்தில் இந்த சமூக மாற்றத்திற்கான களப்பணியில் மற்றும் ஒரு ஆயுதமாக நம் முன்னே சமர்த்திருக்கிறார். இந்த ஆதி தமிழ் இளமும் அருந்ததியர் வரலாறு என்கிற நூல் வெளியிடுவதற்கு அல்லது வெளியாவதற்கு பல்வேறு விதமான காரணங்களை இங்கே தோழர்கள் எடுத்துரைத்தார்கள். குறிப்பாக ஆதி தமிழர்களாக இருக்கிற இந்த அருந்ததியர் மக்களை அண்மை காலமாக இந்த மண்ணுக்கு தொடர்பில்லாதவர்கள் என்கிற ஒரு கருத்தை பரப்புரை செய்து அதில் அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு சில தற்கொலைகளுக்கு எதிராக இது போன்ற புத்தகங்கள் எல்லாம் வரவேண்டிய தேவையும் நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கிறது என்கிற அந்த உணர்வின் அடிப்படையில் இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது என்று எனக்கு முன்னர் பேசிய தோழர்கள் சொன்னார். ஆனால் இதை எங்களை பொறுத்தவரை, தமிழ் புலிகளை பொறுத்தவரை வரலாறு தேடலுக்கான பணிகளிலே மற்றும் ஒரு ஆயுதமாக இந்த புத்தகம் கிடைத்திருக்கிறது. தம்பி தமிழ்வாணன் அவர்களை எங்களுக்கு நீண்ட காலமாக இந்த சமூக பணியிலே செயல்பட்டிருக்கிற எங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர். தம்பி தமிழ்வாணன் அவர்கள் இந்த ராமநாதபுரம் மண்ணில் இருந்து கொண்டு தமிழகத்தில் இருக்கிற மூலை முடுக்குகளில் இருக்கிற இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வேதனைப்படக்கூடியவர். இந்த சமூகம் எப்படியாவது அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும், அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று ஆதங்கப்படக்கூடியவர். அவரிடத்தில் எண்ணற்ற திறமைகள் இருக்கிறது, அதையெல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நான் தமிழ் புலிகள் கட்சி தோழர்களோடு விவாதிக்கிற போது சொல்லுவது உண்டு. தம்பி தமிழ்வாணனை போன்ற இளைஞர்கள் இந்த மண்ணிற்கு தேவை, அவர்களுடைய திறமைகளை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிற போது இந்த அருந்ததியர் சமுதாயம் தொடர்பான வரலாறுகளை அவர் தொகுத்து கொண்டிருக்கிறார். அதை உங்களை வைத்த ஒரு புத்தகமாக கொண்டு வர வேண்டும் என்று கருதுகிறார் என்று என்னிடத்திலே சொன்னார்கள். உடனே தம்பி தமிழ்வாணன் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த புத்தகம் தொடர்பான ஆலோசனைகளை பெற்று என்னால் முடிந்த சில ஆலோசனைகளை வழங்கி இந்த புத்தகத்தை மிக சிறப்பாக கொண்டு வருவதற்கான ஒத்துழைப்பை நான் நல்குகிறேன் என்று அவரிடத்திலே நான் சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் இந்த புத்தகம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது. அந்த புத்தகத்தை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த புத்தகம் தமிழ் புலிகளின் சார்பில் வெளியிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்ட போதே சொன்னேன், இது மக்களுக்கு சொந்தமான சொத்து. எனவே மக்களுக்காக போராடுகிற எல்லோரையும் அழைத்து இந்த புத்தகத்தை வெளியிடுவதுதான் சிறப்பு. இது யார் வெளியிடுகிறார்கள் என்பதை விட யாரெல்லாம் வெளியிட்டால் நன்றாக இருக்கும் என்கிற என் கருத்தை அவரிடத்தில் சொன்னேன். அந்த கருத்தை ஏற்று இன்றைக்கு இந்த மக்களுக்காக போராடுகிற அனைத்து ஜனநாயக சக்திகளையும் இணைத்து இந்த கருத்தரங்கத்தை, இந்த புத்தக வெளியீட்டு விழாவை மிக சிறப்பாக செய்திருக்கிறார். இந்த புத்தகத்தில் தம்பி தமிழ்வாணன் தொகுத்திருக்கிற வரலாற்று சான்றுகள் அல்லது வரலாற்று செய்திகள் ஏராளமாக இருக்கிறது. இந்த சமூகத்தை வந்தேரிகள் என்று சொல்லுகிற அல்லது தமிழர்கள் அல்ல என்று சொல்லுகிற அரசியல் அரைவேக்காடுகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையில தம்பி தமிழ்வாணன் எழுதிய புத்தகம் வந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வரலாற்றில், குறிப்பாக அருந்ததியர் மக்களுடைய வரலாற்றில் மிக நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். நான் பல மேடைகளிலே சொல்லுவதுண்டு, அருந்ததியர் மக்களுடைய அரசியலை தீர்மானித்த பல தலைவர்கள் இந்த மண்ணை தீர்மானித்த வரலாறுகள் உண்டு. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையிலே ஒரு மைல்கல்லாக இருப்பவர் விடுதலை போராட்ட வீரர் என்று சொல்லலாம், சாதி ஒழிப்பு போராளி என்று சொல்லலாம். அந்த குரலுக்கு சொந்தக்காரராக இருக்கிற இமானுவேல் சேகரன் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வரலாறுகளிலே மிக முக்கியமான தலைவராக இருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் தன்னுடைய சாதி ஒழிப்பு பயணத்தில் இந்த மண்ணிலே களமாடுகிற போது மரியாதைக்குரிய ஐயா ஜேம்ஸ் குருபாதம் அவர்களும் வெங்கடாக்குறிச்சி குருபாதம் அவர்களும் இமானுவேல் சேகரனோடு இணைந்து
பயணம் செய்தார் என்பதற்கு இமானுவேல் சேகரன் அவர்களே வெங்கடான்குறிச்சி குருபாதம் அவர்களுக்கு எழுதிய கடித தொடர்பு நமக்கு சான்றாக கிடைத்திருக்கிறது. இமானுவேல் சேகரன் அவர்கள் வெங்கடான்குறிச்சியை சார்ந்த குருபாதம் அவர்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கான விடுதலை பயணத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கொடூரமான இந்துத்துவ எதிர்ப்பு களத்தில் நண்பர்களாக இணைந்து கள போராளிகளாக பயணித்திருக்கிறார்கள் என்று இந்த ராமநாதபுரம் வரலாறுகளிலே குருபாதம் அவர்களுடைய வரலாறு என்பது மிக முக்கியமான அவர்களுக்கு பிறகு இந்த விடுதலை கள பயணத்தில் ஏராளமான இந்த மண்ணின் மைந்தர்கள் ராமநாதபுரத்தை சார்ந்தவர்கள் களப்பணியாற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக பரமக்குடியிலே வழக்கறிஞராக பணியாற்றிய என்னுடைய நண்பரும் வழக்கறிஞருமான முருகேசன் அவர்கள், வேளாணூர் முருகேசன் அவர்கள், மண்டபம் முருகேசன் அவர்கள், வேந்தோணி சக்கரை அவர்கள், முகவை தமிழ்மாறன் அவர்கள், அண்ணன் ராஜமாணிக்கம் அவர்கள், தமிழ் புலிகள் கட்சியினுடைய ஆணிவேராக செயல்பட்ட தம்பி சதீஷ்குமார் உள்ளிட்ட சதீஷ் சாத்தையா உள்ளிட்ட ஏராளமான தோழர்களுடைய அந்த பங்களிப்பை இந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். இந்த மண்ணிலே இருந்து வந்த புத்தகம் இந்த மண்ணின் மைந்தர்களையும் இந்த மண்ணுக்காக போராடிய தியாகிகளையும் நினைவு கூர்ந்து மிக கவனமாக இந்த புத்தகத்திலே அடையாளப்படுத்தி இருக்கிறார், பதிவு செய்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போலத்தான் தம்பி தமிழ்வாணன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த புத்தகத்திலே இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அருந்ததியர்கள் என்பதற்கு பல சான்றுகளை வழங்கி இருக்கிறார். அதில் குறிப்பாக ஒன்று நடிகள் வழிமுறை என்று ஒரு முறை இன்றைக்கு தமிழர்களுடைய பண்பாட்டு முறையாக கலாச்சார முறையாக இன்றைக்கு வரைக்கும் பின்பற்றி வரக்கூடிய ஒரு பண்பாடாக இருக்கிறது. அந்த நடிகள் வழிபாட்டு முறை என்பது இன்றைக்கு வரைக்கும் அருந்ததியர் மக்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது. மேற்கு மண்டலங்களிலே, தென் மாவட்டங்களில், பல ஊர்களிலே, வட மாவட்டங்களிலே இன்று தமிழகம் முழுவதும் வாழ்கிற இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இருக்கிற அருந்ததியர் மக்கள் இன்றைக்கு வரைக்கும் தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளமாக இருக்கிற அந்த நடிகள் வழிபாட்டு முறையை பின்பற்றி வருகிறார்கள் என்கிற செய்தியை அந்த வரலாற்று செய்தியோடு இணைத்து அவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். அப்படி பதிவு செய்திருக்கிற போது நான் பிறந்த மண்ணாக இருக்கிற அருப்புக்கோட்டை அருகே இருக்கிற கல்லூரணி பகுதியிலே இன்னும் கூட நடிகள் வழிபாட்டு முறை இருக்கிறது. தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் நடிகள் வழிபாட்டு முறைக்குமான தொடர்பு எங்கள் இயக்கத்துடைய தலைவர் பிறந்த ஊரிலேயே இருக்கிறது என்பதை தம்பி தமிழ்வாணன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்காக நான் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் கிராமத்தில் இருக்கிற பொட்டி பகுதியினுடைய சிலையை நினைவூட்டி இருக்கிறார். எங்கள் கிராமத்தில் இருக்கிற நடிகள் வழிபாட்டு முறையை நினைவு கூறி இருக்கிறார். இந்த வரலாறுக்கும் நான் பிறந்த மண்ணுக்குமான தொடர்பை நினைவூட்டி இருக்கிறார் என்கிற ஏராளமான செய்திகளை இந்த புத்தகத்திலே சான்றுகளாக நம்மால் பார்க்க முடியும். அதே போலத்தான் நான் வளர்ந்த பகுதியாக இருக்கிற கமுதி மாநகரிலே சுதந்திரத்திற்கு முன்பாகவே அங்கே வாழ்ந்த அருந்ததியர் மக்கள் தனக்கென்று ஒரு கிணறை வெட்டி நீர்ப்பாசனம் செய்த விவசாய குடிகளாக வாழ்ந்ததற்கான சான்றுகளை இந்த புத்தகத்திலே அடையாளப்படுத்தி இருக்கிறார், பதிவு செய்திருக்கிறார் என்று வழிநடிகை சொல்லிக்கொண்டே போகலாம். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் இந்த மாவட்டத்திலே இருக்கிற பரமக்குடி, கமுதக்குடி, ராமேஸ்வரம், மண்டபம் என்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களுக்கும் வரலாறுக்கும் தமிழுக்குமான தொடர்புகளை அவர் இங்கே சுட்டிக்காட்டி இருக்கிறார். இப்படி இந்த புத்தகத்திலே வந்திருக்கிற செய்திகள் என்பது ஏராளமான செய்திகளாக நம்மால் சொல்ல முடியும் தோழர்களே. இந்த புத்தகத்திலே அன்பு தம்பி தமிழ்வாணன் அவர்கள் அருந்ததியர்களை இங்க இருக்கிற சேர சோழ பாண்டியர்களோடு இந்த சமூகம் சேர சோழ பாண்டியர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லது சேரர்களுடைய வழித்தோன்றலாக இந்த சமூகம் இருந்ததற்கான சான்றுகள் இருக்கிறது என்று பல சான்றுகளை இந்த புத்தகத்திலே நிறுவியிருக்கிறார். இப்படி அவருடைய சான்றுகளை ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே அருந்ததியர் மக்களை தமிழர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய அரசியல் அரைவேக்காடுகளுக்கு எண்ணற்ற பதிவுகளை தம்பி தமிழ்வாணன் அவர்கள் இந்த புத்தகத்தின் வாயிலாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒன்று, அருந்ததியர் சமுதாயத்தில் இருக்கிற பிரிவுகளிலே பல சாதிகள் இருக்கிறார்கள்.
குறிப்பாக இன்றைக்கு நாம் அருந்ததியர் என்று சொல்லுகிறோம். அருந்ததியர்கள் என்ற சொல்லாடல் என்பது வரலாற்றிலே கிடையாது. நாம் இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு பெருமையை சேர்ப்பதற்காக அல்லது சக்தியர் என்று சொல்லுவதற்கு கூச்சமாக இருக்கிறது என்று சொல்வதற்காக, பகடை என்று சொல்லுவதற்கு கூச்சமாக இருக்கிறது என்பதற்காக நம்முடைய வரலாற்று பெயர்களை, இந்த மண்ணுக்கும் நமக்குமான வரலாற்று தொப்புள் கொடி உறவுக்கான பெயர்களை எல்லாம் கூச்சமாக இருக்கிறது, அது அவ்வளவு பெருமையாக இல்லை என்று சொல்லி நமக்கு நம்முடைய அடையாளங்களை மாற்றக்கூடிய ஒரு பெயராக இன்றைக்கு அருந்ததியர் என்கின்ற பெயர் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு அருந்ததியர் என்று நாம் அடையாளப்படுத்தப்பட்டு வருகிறோம். ஆனால் அருந்ததியர் சமுதாயம் என்று சொன்னால் பல்வேறு உட்பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரே பெயராக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அடையாள பெயரை இன்றைக்கு நாம் தவிர்க்க முடியாமல் ஏற்கக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அருந்ததியர் மக்களிலே இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகளிலே சக்கிலியர்கள், பகடைகள், தோட்டிகள் என்று பல பிரிவுகள் இருக்கிறது. இந்த பிரிவுகள் எல்லாம் ஏதோ நம்மை இழிவாக உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டவை அல்ல. சக்கிலியன் என்கின்ற பெயர் தான் இந்த மண்ணுக்கு சொந்தமான பெயர். சக்கிலியன் என்பவன் தான் இந்த மண்ணின் மைந்தன், பகடை என்பவன் தான் இந்த மண்ணின் மைந்தன், தோட்டி என்பவன் தான் இந்த மண்ணின் மைந்தன். அருந்ததியர் சாதியிலே இருக்கிற உட்பிரிவுகளிலே இருக்கிற ஒவ்வொரு பெயரும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் சக்கிலியர்கள் தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக சான்றுகளுடன் நிரூபிக்கப்படக்கூடிய வரலாறு ஏராளமாக கொட்டி கிடக்கிறது. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லை, ஏராளமாக கொட்டி கிடக்கிறது. பகடை என்று சொன்னால் அது என்ன இழிவான பெயரா? பகடை என்கிற அந்த பகடை என்கின்ற சாதியுடைய பின்னணியை திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளிலே சுட்டிக்காட்டி இருக்கிறார் என்று திருக்குறள் மூலமாக சான்றுகளை இந்த புத்தகத்தில் நிறுவியிருக்கிறார். பகடை என்று சொன்னால் பல சான்றுகள் இருக்கிறது. பகடைகள் என்று சொன்னால் போர் வீரர்கள் பொருள்படக்கூடியதாக இருக்கிறது. தோட்டி என்று சொன்னால் யானை பலம் கொண்டு இந்த மண்ணிலே களமாடியவர்கள் என்று பொருள்பட திருக்குறளை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே பகடைகள் என்பது இழிவல்ல, சக்கையர்கள் என்பது இழிவல்ல, தோட்டிகள் என்பது இழிவல்ல. இதுவெல்லாம் நாம் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கான அடையாள குறியீடுகள் என்பதை நாம் கடந்து போய்விடக் கூடாது என்பதற்காக இதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தொடர்ந்து ஏனென்றால் இன்றைக்கு இந்துத்துவம் என்பது நம்மை பல்வேறு வகைகளை திசை திருப்பக்கூடிய முயற்சியை இவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த முயற்சிகளில் இருந்து நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை தமிழ்வாணர்கள் கொண்டு வருகிற போது அவருடைய இயக்கத்தை இங்கே பதிவு செய்தார். நம்ம எல்லோரும் மந்தியர்கள் என்று சொல்கிறார்களே, நமக்கான வரலாறுகள் என்ன என்று சான்றுகளை நிறுவ முயற்சித்திருக்கிறார், சான்றுகளை வடிவமைத்திருக்கிறார். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த கருத்தை நாம் கடந்துவிட முடியாது. இந்த கருத்திற்கு நாம் சில தோழர்களுக்காக நமக்குள்ளாகவே ஒரு புரிதல் வர வேண்டும் என்பதற்காகவே இந்த கருத்திற்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே தோழர் மாநில அவர்கள் குறிப்பிடுகிற போது பெங்களூர் குணா என்பவர் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்கிற மண்ணின் மைந்தன் என்கிற புத்தகத்தின் வாயிலாக அருந்ததியர்கள் வந்தியர்கள் என்று 1990களில் சில செய்திகளை பதிவு செய்திருக்கிறார். 90களுக்கு பிறகு பெங்களூர் குணா அவர்களுடைய கருத்துக்கு பிறகு இது போன்ற கருத்துக்கள் மேலோங்கி வருகிறது என்கிற ஆதங்கத்தை அவர் இங்கே பதிவு செய்தார். ஆனால் பெங்களூர் குணா அவர்கள் எங்கிருந்து இந்த புத்தகத்தை எழுதுகிறார்கள், யாரெல்லாம் நம்மை வந்தேரிகள் என்று சொல்லியிருக்கிறார்கள், வந்தேரிகள் என்று எந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறார்கள் என்கிற அந்த வரலாற்று புரிதல் நம்முடைய மக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக அதை கடந்து போக விடாமல் நம்மை யார் வந்தேரிகள் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக அல்ல, நாம் நமக்குள்ளாக ஒரு புரிதலை உருவாக்க வேண்டும் என்பதற்கான தேடல் முயற்சியிலே தான் இந்த புத்தகம் உள்ளது. தேடல் என்பது மிக முக்கியமான ஒன்று. தேடத்தான் வரலாறுகள் கிட்டும், தேடத்தான் புதிய பாதைகளை வடிவமைக்க முடியும். நமக்கென்று வீட்டிலே முடங்கி கிடந்தால் நம்முடைய அரசியலை மீட்க முடியாது, நம்முடைய வரலாறுகளை மீட்க முடியாது, நம்முடைய பண்பாடுகளை மீட்க முடியாது. எனவே எந்த ஒரு தேடல் மூலமாகத்தான் எந்த ஒரு வெற்றியையும் நம்மால் அடைய முடியும். எனவேதான் வரலாற்று தேடல்களிலே தமிழ்வாணன் முனைகிற போது இந்த வரலாற்று சான்றுகளை அவரால் பெற முடிந்திருக்கிறது.
அன்பிற்குரியவர்களே, அண்மையிலே 90களிலே பெங்களூர் குணாவர்கள் சொன்னதைப் போல இப்பொழுது அண்மையிலே தேர்தல் நேரத்திலே நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்களும் இது போன்ற கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். பெங்களூர் குணாவர்களாக இருக்கலாம், அல்லது சீமான் அவர்களாக இருக்கலாம், அல்லது இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், அல்லது இந்த கருத்தை இனிமேல் நாங்கள் பரப்புவோம் என்று சொல்லுபவர்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லாம் இந்த கருத்தை எந்த அடிப்படையில் வைக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு சில காரணங்களாக அல்லது சில கோடிட்டு காட்டக்கூடிய சில வரலாற்று ஆசிரியர்களை அவர்கள் சொல்கிறார்கள். சீமானவர்கள் ஈரோட்டில் பேசுகிற போது என்ன சொன்னார்? பரமசிவம் அவர்கள் சமயம் என்கிற புத்தகத்திலே விஜயநகர பேரரசு காலத்தில் இருந்து வந்தவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நான் பேசுகிறேன் என்று சீமான் அவர்கள் சொல்லுகிறார். பெங்களூர் குணா அவர்கள் எதிலிருந்து அதை எடுக்கிறார்? இங்க இருக்கிற வானமாமலை என்கிற ஒரு ஆசிரியர் எழுத்தாளர் கிருஷ்ணதேவராய காலத்திலே இருந்து விஜயநகர பேரரசு காலத்திலே இருந்து தெலுங்கு மன்னர்கள் வருகிற போது இவர்கள் செருப்பு தைப்பதற்காக இங்கே வந்தார்கள் என்று வானமாமலை எழுதிய அந்த புத்தகத்தின் தரவுகள் அடிப்படையிலே நான் பேசுகிறேன் என்று அவர்கள் சொல்கிறார். அப்படி இது மாதிரி அருந்ததிய சமுதாயத்தை வந்தேரிகள் என்று, அது ஆந்திராவிலே இருந்து செருப்பு தைக்க வந்தவர்கள் என்று, அல்லது தூய்மை பணி செய்ய வந்தவர்கள் என்று, அல்லது அடிமை சேவகம் செய்ய வந்தவர்கள் என்று இவர்கள் சொல்லுகிற அந்த ஆசிரியர்களே சில பேர் தான் வானமாமலை அவர்களாக இருக்கலாம், கே பிள்ளை அவர்களாக இருக்கலாம், ஆசிரியர் பரமசிவம் அவர்களாக இருக்கலாம், தோப்பா அவர்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லாம் இது போன்ற கருத்துக்களை வாந்தி எடுத்து விட்டு போயிருக்கிறார்கள், அல்லது உணர்விட்டு போயிருக்கிறார்கள், அல்லது நான் பகிரங்கமாக சொல்கிறேன், தோப்பாவாகவே இருந்தாலும் இந்த சமுதாயத்தை பற்றிய அரசியல் அறிவில்லாமல் சமயம் என்கிற புத்தகத்திலே இவர்கள் ஆந்திராவிலே இருந்து வந்தவர்கள் என்று அவர் எழுதியிருக்கிறார் என்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டை இந்த இடத்தில் வைக்க விரும்புகிறேன். தோப்பாவுக்கு இன்றைக்கு நேரடியாக இருந்திருந்தால் நிச்சயமாக நெஞ்சுக்கு நேராக இந்த கேள்வியை எழுப்பி அவரிடத்திலே வரலாற்று சான்றுகளை சொல்லி அந்த புத்தகத்திலே அவரை திருத்தம் கொண்டு வர செய்கிற பணியை தமிழ் புலிகள் கட்சி உறுதியாக மேற்கொண்டிருக்க முடியும் என்பதை நான் இங்கு பதிவு செய்கிறோம். ஏன்னா அவ்வளவு சான்றுகள். கே பிள்ளை என்கிற ஒரு எழுத்தாளர் இந்த சமுதாயத்தை பற்றி எழுதியிருக்கிறார். எப்ப எழுதியிருக்கிறாரு? 1972 எழுதியிருக்கிறார். தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற புத்தகத்துல அவர் திருவண்ணாமலையில ஒரு கல்வெட்டுல இது மாதிரியான சான்றுகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கோடிட்டு காட்டி கே பிள்ளை ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்திலே கே பிள்ளை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்? அது 1758ஆம் ஆண்டு கல்வெட்டு, 12ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட ஏறத்தாழ. அந்த கல்வெட்டுகளிலே புலவரும் பன்னிருவாரும் நியாயத்தாரும் 12 பணிமார்களுக்கு மிட்ட பெரும்பேடரும் பாணரும் பறையரும் இருளரும் உள்ளிட்ட அனைத்து சாதிகளும் என்கிற ஒரு கல்வெட்டை தமிழக வரலாறு பண்பாடுங்கிற புத்தகத்தில் கே பிள்ளை காட்டுறார். ஆனால் அவர் காட்டிய அந்த கல்வெட்டு 1258ஆம் ஆண்டு கல்வெட்டு. உண்மையிலேயே இப்பொழுது நமக்கு வரலாற்று தொடர்பான தேடல் வந்த பிறகு அந்த கல்வெட்டிலே என்ன இருக்கிறது என்று பார்த்தால் 12ஆம் நூற்றாண்டிலே ஏற்றப்பட்ட அந்த கல்வெட்டிலே இவர் சொன்ன அந்த செய்திகளோடு பாணரும் பறை முதலிகளும் சக்கிலியர்களும் இருளர்களும் என்கிற அந்த கல்வெட்டு சான்றுகள். அப்படி என்றால் ஒரு வரலாற்றை எழுதுகிற ஆசிரியர் எவ்வளவு நேர்மையற்றவராக இருந்திருந்தால் சக்கிலியர் என்கிற வார்த்தையை எடுத்துவிட்டு பாணரும் பறையர்களும் இருளர்களும் என்று அந்த மண்ணுக்கு சொந்தக்கார சாதியான சக்கிலியர்களை மட்டும் நீக்கி கே பிள்ளை ஒரு புத்தகத்தில் பதிவு செய்கிறார் என்று சொன்னால் முதலில் கே பிள்ளை ஒரு நேர்மையான எழுத்தாளர் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சான்றுகளிலே அந்த கல்வெட்டுகளிலே வாழ்ந்ததாக சக்கிலியர்களுக்கான அடையாளங்கள் உண்டு, வரலாறுகள் உண்டு. வரலாறுகளை இருட்டடிப்பு செய்து மோசடி செய்து கே பிள்ளை எழுதிய அந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு சீமான் போன்ற உணர்வாளர்கள் இனிமேல் உணரத் தொடங்கினால் வரலாற்றை அண்ணன் ஜக்கேன் அவர்கள் சொன்னதை போல வரலாறாலேயே உங்களை திருப்பி அளிக்கக்கூடிய காலம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா நான் ஒரு அட்வொகேட்டா அல்லது ஒரு வழக்கறிஞரா பெட்டிஷன் போடணும். முதல்ல என்னை பத்தி என்ன குறை இருக்கோ அதை நான் மறுக்கணும். இப்ப என்ன குறை? கே பிள்ளை, வானமாமலை, சீமான்
புரிதல் இல்லாமல், வரலாறு தெளிவில்லாமல் தவறாக நீங்க எழுதிய புத்தகங்கள் என்பதை நான் சான்றோடு நிரூபித்திருக்கிறேன். எனவே இனி இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற சான்றுகள் உண்மையான சான்றுகள் அல்ல, எங்களை பற்றிய உண்மை வரலாறு அல்ல. ஏனென்றால் வானமாமலை எழுதியிருப்பது விஜயநகர பேரரசு காலத்திலே நாங்கள் வந்தோம் என்று சொல்கிறார்கள். விஜயநகர பேரரசு காலம் 1300 சொச்சம்தான். கிருஷ்ணதேவராயருடைய காலம் 1500 தான். திருமலை நாயக்கர் காலம் என்பது 1700 தான். ஆக இவர்கள் சொல்லுவதெல்லாம் 1300களுக்கு மேலாக, 500களுக்கு மேலாக, 700களுக்கு மேலாக அருந்ததியர்கள் ஆந்திராவில் இருந்து வந்தார்கள் என்று திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த மடையர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் 1300களிலே வந்தவர்கள் அல்ல, 1500களிலே வந்தவர்கள் அல்ல, 1700களிலே வந்தவர்கள் அல்ல. விஜயநகர பேரரசுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை, கிருஷ்ணதேவராயருக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை, திருமலை நாயக்கருக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை. திருமலை நாயக்கர் வருவதற்கு முன்பாகவே, விஜயநகர பேரரசு வருவதற்கு முன்பாகவே, கிருஷ்ணதேவராயர் வருவதற்கு முன்பாகவே பல்லாயிரம் ஆண்டுகளுடைய மூத்த குடிகள் இந்த சத்திரியர் குடிகள் என்பதை நாம் இங்கே அழுத்தம் திருத்தமாக படிக்கிறோம். நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போறதுக்கு எங்க அப்பா காலம் இல்ல, தாத்தா காலம் இல்ல ராஜா. புலிகள் பாயாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய், நான் பதுக்கிக் கொண்டிருக்கிறேன். தேவை வரலாறை நீக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய வரலாறுகளை தவறாக எழுதுபவனையோ, என்னுடைய வரலாறுகளை தாறுமாறாக பேசுபவனையோ, என்னுடைய வரலாறுகளை பிரித்து பேசுபவனையோ இனிமேலும் எங்களால் வேடிக்கை பார்ப்போம். இது ஏதோ உணர்ச்சி வசப்பட்ட பேசுவது அல்ல, வரலாற்று சான்றுகளோடு நாங்கள் இங்கே பேச கடமைப்பட்டிருக்கிறோம் தோழர்களே. இப்படித்தான் அருந்ததியர் மக்களுடைய வரலாறுகள் நெடுக நமக்கு தொடர்பு கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்பாக ஏராளமான சான்று 1202ஆம் ஆண்டில் எங்களுடைய குடிகள் எப்படி வாழ்ந்திருக்கிறது, 1258ஆம் ஆண்டு எங்கள் குடிகள் எந்த நிலையில இருந்திருக்கிறது என்று, அதற்கு முன்பாக 10ஆம் நூற்றாண்டிலே 9ஆம் நூற்றாண்டிலே இடங்கை வழங்கை போராட்டத்திலே என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புறநானூரிலே, சங்க காலங்களிலே, சங்ககால இலக்கியங்களிலே எங்களுடைய சான்றுகள் இருக்கிறது. இன்னும் கூட சிலர் பிறர்கள் கல்வெட்டுகள் எல்லாம் சான்றாக எடுக்க முடியுமா என்று சொல்கிறார்கள். கல்வெட்டு சான்றுகள் தான் வரலாற்று சான்றுகள் என்பதை பல வரலாற்று ஆசிரியர்கள் இங்கே நிரூபித்திருக்கிறார். வரலாறுகளிலே கல்வெட்டு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்திய வரலாறுகளே கல்வெட்டு வரலாறு தான் இங்கே உண்மையான வரலாறாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் இங்கே நமக்கு நிறுவனம் செய்திருக்கிறார். இப்படி கல்வெட்டுகளிலே எங்களுடைய அடையாளங்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏராளமான தலைவர்கள் பேசியிருக்கிறார். இந்த நிலத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற குறிஞ்சி முல்லை மருதமனிதர் பாலையிலே உங்களுக்கு என்ன தொடர்பு என்றெல்லாம் கூட சில தற்குறிகள் இருக்கிறார்கள். நாங்கள் குறிஞ்சி நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பதை பல இடங்களிலே நிரூபித்து காட்டியிருக்கிறோம். இந்த அருந்ததியர் சமுதாயம் என்பது, சக்கிலியர் சமுதாயம் என்பது பரம்பர் வழிவந்த, செம்மான் வழிவந்த, பாணன் வழிவந்த பரம்பரையை சார்ந்தவர்கள். பாணனுடைய நீட்சிதான் பரம்பரை நீட்சிதான், செம்மானின் நீட்சிதான் சக்கிலியர்கள் என்பதற்கான வரலாற்று சான்றுகளை நாங்கள் 1000 காட்ட முடியும். மறுக்க முடியுமா? விவாதிக்க நான் தயாராக இருக்கிறேன். யாருக்காவது நெஞ்சிலே துணிச்சல் இருந்தால், வரலாறு உண்மையான வரலாறு தெரிந்திருந்தால் பொது மேடைகளை விவாதிக்க நான் வருகிறேன். என்னோடு விவாதிக்க சீமானவர்களே, பெங்களூர் கூட அவர்களே, அல்லது தமிழர்கள் அல்ல என்று சொல்லுகிற தற்குறிகளே, உங்களுக்கு சவால் விடுகிறேன். பொது மேடைகளை என்னோடு விவாதிக்க தயாரா என்று கேட்கிறேன். எந்த இடத்தில் எந்த நேரத்தில் மேடையை போடலாம் என்று நீங்கள் சொல்லுங்கள். அந்த இடத்தில் தமிழ் புலிகள் தயாராக இருக்கிறோம். வரலாறு தெரியாம நாங்கள் சங்க நடத்தல ராஜா. வரலாறை அறிந்து, வரலாறு தெரியாதவனால் வரலாறு படைக்க முடியாது. நான் இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே வரலாறை தெரிந்து கொண்டு வீதிக்கு வந்திருக்கிறேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வீரம் தெரிந்த மண்ணை நான் கூட மேடையில பேசியிருக்கிறேன். பகடைனா அவர் சாதாரண கிடையாது, போர் வீரர்கள் அர்த்தம். நான் மேடையில சொல்லியிருக்கிறேன், பல சாதிகள் இங்க மண்ணின் மைந்தர்கள் இருக்கிறாங்க, தமிழ் குடிகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடியிலையும் சாதியில 4 பேர் சண்டை போடுவான். ஆனா சண்டை போடுறதுக்குன்னே ஒரு சாதி இருக்குன்னா அது பகட சாதி தான்.
மடிந்த வீரர்கள் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, ஒரே குடியில, மகர குடியில, சக்கிலிய குடியில, ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல, 1000 வீரர்கள் இந்த மண்ணுக்காக மடிந்திருக்கிறார்கள். இந்த எங்களுடைய ரத்தத்தால் நடந்தது இந்த விடுதலை. இந்தியா விடுதலை நடந்திருக்கிறா யாரால? நீ சொல்றையே தெருக்கூற்ற சாதி என்று இழிவுபடுத்தப்படுகிறாயே, அந்த சமுதாயத்தில் பிறந்த பகடைகளால், சக்கிலியர்களால், தோட்டிகளால், பாதாரிகளால் தான் இந்த நாட்டிற்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. இந்த விடுதலை நாங்கள் போட்ட பிச்சை என்பதை எங்களிடத்தை நான் பகிர்ந்து நான் பேசுறதுனால ஏதோ ஒரு சாதி ரீதியான உரையாடல் என்பது அல்ல. ஒரு சாதியை திட்டமிட்டு நீங்கள் அப்புறப்படுத்த பார்க்கிறீர்கள் என்பதற்காக வரக்கூடிய நியாயமான கோவல். நான் இந்த சாதி, அதனால இந்த சாதியினுடைய அருமை வறுமைகளை பேச போறேன் அப்படின்னா இல்ல. இன்னும் சொல்லணும்னா, இதே புத்தகத்துல அல்லது எழுத்தாளர் மணிவண்ணன் அவர்கள் போன்ற, ஐயா எழிலவன் போன்ற பல தலைவர்கள் இந்த வரலாறுகளை மீட்டிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், ஆண்ட பரம்பரையை சார்ந்தவர்கள், பல்லவர்களாக ஆண்டிருக்கிறார்கள், சேரர்களாக ஆண்டிருக்கிறார்கள், பல குறுநில மன்னர்களாக, இங்கே அதியமான் போன்ற குறுநில மன்னர்களாக ஆண்டிருக்கிறார்கள் என்ற வரலாறு சான்றுகளை எடுத்துக் கொள்கிறார்கள். எனக்கு ஆண்ட பரம்பரையில் நம்பிக்கை கிடையாது. ஆண்டவர்கள் எல்லோரும் எப்பொழுதுமே அடித்தட்டு மக்களுக்கு எதிராகத்தான் இருப்பார்கள் என்று நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறவன் நாங்கள். எனவே இந்த சாதி ஆண்ட சாதி என்று வரலாறுகளே இருந்தாலும் ஆண்ட சாதியில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அப்படிப்பட்ட வரலாறு இந்த இனத்திற்கு இருக்கிறது, இந்த குடிகளுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட குடிகளை நீ அரசியல் ரீதியாக அப்புறப்படுத்துவதற்காக அல்லது வரலாறு ரீதியாக நீ அப்புறப்படுத்துவதற்காக போகிற போக்கில் சில செய்திகளை நீங்கள் உதவிவிட்டு போனால் இனிமேலும் நாங்கள் அதை வேடிக்கை பார்க்க முடியாது என்பதைத்தான் இங்கே நான் பகிரங்கமாக கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இங்கே பெங்களூர் குணாவா அவர்களாக இருக்கலாம், பரமசிவம் அவர்களாக இருக்கலாம், வானமாமலை அவர்களாக இருக்கலாம், கே பிள்ளை அவர்களாக இருக்கலாம், இவங்களாம் இறந்துட்டாங்க. பெங்களூர் குணா இருக்கிறார், இவங்களாம் இறந்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் வச்சுதான் சீமான் பேசுறாரு. இப்ப எல்லாரும் பேசுறத காட்டிலும் சீமான் பேசுறது கையிட்டாங்க. சீமானே பேசுறாரு அப்படின்னு. தமிழ்நாட்டிலேயே வானமாமலையினுடைய வரலாறுகளை, வானமாமலை, கே பிள்ளை அல்லது பரமசிவம் அல்லது பெங்களூர் குணா இவர்களையெல்லாம் எப்படி வரலாறை கொண்டு அடித்தோமோ அதை போல சீமானை வரலாறை கொண்டு அடித்த கட்சி தமிழ் புலிகள் கட்சி என்பதை நான் வரலாறுல பதில் சொன்னேன். தோப்பாக்குனா வரலாறுல பதில் சொன்னேன். வானமாமலைக்கு வரலாறுல பதில் சொன்னேன். கே பிள்ளைக்கு வரலாறுல பதில் சொன்னேன். வரலாறு சீமானுக்கு தெரியாது, அதனால வாயால பதில் சொன்னார். வாயால பேசினாரு சீமான், வாயால பேசினார், நான் வாயால பதில் சொன்னேன். ஏன்னா என்னைய கேட்கிறேன், உன் பொண்டாட்டி யாரான்னு கேட்டேன். என்னைய தெலுங்குன்னு சொல்றீங்க, என்னைய தெலுங்குன்னு சொல்றீங்க, உன் பொண்டாட்டி தெலுங்குச்சியா இல்லையான்னு பேசிட்டு என்கிட்டலாம். ஏன்னா உனக்கு நான் வரலாறு சொல்ல முடியாது, நீ வரலாறு பேசல. எந்த ஆயுதம் என் மீது ஏவப்படுகிறதோ அந்த ஆயுதத்தை கொண்டே திருப்பி தாக்குகிற நீ வாய்த்தவரால் பேசினாயே. சக்கிலியர்கள், தெலுங்கர்கள், தூய்மை பணி செய்ய வந்தவர்கள், வந்தியர்கள் என்று சொன்னாயே, நாற்பூசாமல் எந்த அடிப்படையில் சொல்கிறாய்? சக்கிலியர்கள் தெலுங்கு மொழி பேசுகிறார்கள் என்று அடையாளப்படுத்துகிறாயே, அந்த அடிப்படையில் தான் நீ சொன்னாய். அந்த அடிப்படையிலே உன்னை பார்த்து கேட்கிறேன், உன்னுடைய மனைவி, என்னுடைய சகோதரி கயல்விழி உன்னுடைய பிள்ளையோடு தெலுங்கிலே கொஞ்சி குழாவி கொண்டிருக்கிறாராமே, அப்படி என்றால் உங்கள் பெண் பிள்ளைகள் தெலுங்கர்கள் இல்லையா? நேற்று கூட ஒரு யூடியூப் தொலைக்காட்சியில கேட்டாங்க, நான் நாகரிகம் தெரிஞ்சு விட்டேன். சீமான் பேசுனதையே என்கிட்ட ரெக்கார்ட் எடுத்து போட்டு அவர் சொல்றாரு, தமிழ் குடிகள் கிட்ட இருக்கிற இடஒதுக்கீடு ஏன்டா புடுங்கி கொடுக்குறீங்க, வேற எங்கேயாவது கொடுக்குறான்னு கேட்டாரு. அதை அப்படியே காட்டியான்னு கேட்டாரு. நான் இன்னைக்கு சீமான மதிக்கிறதுனால பதில் சொல்லல. ஆனா இப்ப வழியில் அதுக்கு நான் பதில் சொல்றேன். இங்கிருந்து எடுத்து கொடுக்காம வேற எங்கேயாவது எடுத்து கொடுத்து சொன்னீங்க சீமா, எடுத்து கொடு. உங்க சம்சாரத்துக்கு எங்க இடஒதுக்கீடு எடுத்து கொடுக்குறீங்களோ அங்கிருந்து எங்களுக்கு எடுத்து கொடு. நாங்க பதில் சொல்றேன். எங்களை அவதூறாக பேசிவிட்டு, எங்களை இழிவாக பேசிவிட்டு எங்களிடத்துல நீங்க நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. எங்களிடத்துல நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. எனவே இப்படி ஏராளமான ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற இந்த சமூகம் அந்த வரலாறுகளை பாதுகாக்க வேண்டும், மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும், அந்த வரலாறுகளை நோக்கி பயணப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இது மாதிரியான புத்தகங்கள் தேவைப்படுகிறது. தோழர் அண்ணன் சீமான் அவர்களுடைய உரை
அவருடைய பேச்சு பல தலைவர்களை உருவாக்கி பல போராளிகளை உருவாக்கியது முதல் முறையாக ஒரு எழுத்தாளரை உருவாக்கி இருக்கிறது. அது தந்தை தமிழ்வாணனாக இருக்கிறார். இது போன்ற இளைய தலைமுறைகள் எழுத்துக்களிலே கவனம் செலுத்த வேண்டும், படிப்பவர்களே கவனம் செலுத்த வேண்டும். நான் எங்களுடைய அரசியல் கட்சி மேடைகளிலே கட்சி கூட்டங்களிலே சொல்லுவதுண்டு, ஆண்டுதோறும் மாவட்ட செயலாளர்கள் ஆண்டு அறிக்கை தயார் செய்யுங்கள், ஆண்டுதோறும் மாநில பொறுப்பாளர்கள் ஆண்டு அறிக்கை தயார் செய்யுங்கள். நீங்கள் இந்த சமூகம் உங்களுடைய குடும்பத்தை விட்டு, உங்களுடைய பெண் பிள்ளைகளை விட்டு, உங்களுடைய செல்ல குழந்தைகளோடு கொஞ்சம் இல்லாமல் இந்த சமுதாயத்திற்காக போராடுகிற நீங்கள் செய்கிற ஒவ்வொரு களப்பணி ஒன்று சுதந்திர போராட்டத்துக்கு நிகரானது. சாதி ஒழிப்பு களத்தில் மிக முக்கியமான ஒன்று. அதையெல்லாம் அடையாளப்படுத்துங்கள், அதையெல்லாம் பதிவு செய்யுங்கள், ஆவணப்படுத்துங்கள் என்று சொல்வதற்காகத்தான் நாங்கள் ஆண்டறிக்கையை கேட்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைய செய்தி நாளைய வரலாறு. இன்றைக்கு இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறோமே 2 மணி வரை, இது ஏதோ ஒரு நூல் வெளியீட்டு விழா, தமிழ்வாணன் வெளியிடுகிறார், நாகை திருவள்ளுவர் வெளியிடார் என்பது அல்ல. இந்த வரலாறை நோக்கி வரலாற்று இயக்கத்தோடு இந்த சமூகம் இருப்பது என்பது ஒரே சான்று. 10-30 மணிக்கு தொடங்கிய கூட்டம் 3:30 மணி ஆகிவிட்டது. இன்னும் பிற்பகல் சாப்பிடவில்லை. ஆனாலும் கூட ஒரு நபர் கூட எழுந்திருக்காமல், நாகேந்திரனுடைய உரையை கேட்காமல் எனக்கு சோதனை வேண்டாம் என்று நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களே, அந்த தேடல் இந்த சமுதாயத்தினுடைய விடுதலைக்கான தேடலாக இருக்கிறது என்பதை என்னால் அறிய முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு செறிவான போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த கூட்டமும் வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய கூட்டமாக இது மாறும் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். வரலாறுகளை மாற்றியாக வேண்டும். இன்னொரு செய்தி தோழர்களே, இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் ஏன் சீமான் போன்றவர்கள் கையில் இருக்கிறாங்க? இது ரொம்ப முக்கியமானது. நான் பேசுறதெல்லாம் வரலாறு சம்பந்தமான. இப்பொழுது இதற்கெல்லாம் பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆள துடிப்பவர்கள், குறிப்பாக இந்துத்துவ சனாதன சக்திகள், பிஜேபி போன்ற சனிப்பரிவார்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக பெரும்பான்மை சிறுபான்மை என்று பேசி 100 பேர்ல 70 பேர் பெரும்பான்மையாக இருந்தால் 70 பேர் ஓட்டு போட்டா போதும், மீது 30 ஓட்டு தேவையில்லை என்று சொல்லி அந்த பெரும்பான்மை சாதியை சிறுபான்மை சாதிக்கு எதிராக கூர்திட்டு விடுவது. அதனால்தான் இந்தியாவில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், சிறுபான்மையினராக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இங்கே என்ன வேலை? அவர்களுக்கே நாம் அரசியல் உரிமை வழங்க வேண்டும், அவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள் என்று பெரும்பான்மைவாதம் பேசுகிற இந்துத்துவவாதிகள் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் எதிரிகளாக காட்டுகிறார்கள். அப்படி காட்டுவதன் மூலமாக இந்த நாட்டை இந்துத்துவ நாடாக மாற்ற முடியும் என்று சனாதன சங்கிகள் நம்புகிறார்கள். அந்த சனாதன சங்கி விழுங்கி சில எச்சிலை துப்பி இருக்கிறது அல்லவா, அந்த எச்சிலை துப்பி இருக்கிற அந்த சங்கிகளினுடைய எச்சிகள் தான் அந்த பெரும்பான்மை சிறுபான்மை வாதம் என்கின்ற பெயரிலே அதை தமிழ் தேசியத்திலும் வந்து கொண்டு வருகிறார்கள். அந்த கொண்டு வருகிற போது தமிழ் பேசுபவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் அதிகம். தெலுங்கு பேசுகிற, கன்னடம் பேசுகிற, மலையாளம் பேசுகிற, உருது பேசுகிற மொழி சிறுபான்மையினர் இங்கே இருக்கிறார்கள். அவர்களை எதிரிகளைப் போல கட்டி அமைத்துவிட்டால் தமிழர்களுடைய ஓட்டுகளை எல்லாம் பெற்றுவிடலாம் என்று அறவே கட்டத்தனமாக சீமான் போன்ற சில தற்குறிகள் அவர்களுடைய வாக்கு பிச்சைக்காக, அவர்களுடைய ஆதாயத்திற்காக இங்கே மொழி சிறுபான்மை என்கிற பெயரிலே கலவரத்தை உருவாக்குகிறார்கள். நான் வேற விஷயம், மொழி சிறுபான்மையினர் பட்டியலில் நான் கிடையவே கிடையாது. ஆனால் மொழி சிறுபான்மையராக என்னை காட்டுகிற முயற்சியிலே ஒரு அரசியல் இருக்கிறது. என்னை காட்டி நீ ஆட்சி அதிகாரத்திற்கு வர பார்க்கிறாய், என்னை எதிரியாக காட்டி நீ முதலமைச்சராக அமர முடியும் என்று நம்புகிறாய். ஆனால் என்னை எதிரியாக காட்டுகிற ஒருவனை, என்னிடத்திலே துரோகம் செய்கிற ஒருவனை முதலமைச்சராக மட்டுமல்ல கவுன்சிலராக கூட வருவதற்கு தமிழ் புலிகள் கட்சி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வரலாறு மிக முக்கியமான ஒன்று. இந்த அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நம்மளை வந்தேன்னு சொல்றான்? நம்ம இடத்துல ஆட்சி அதிகாரம் இல்லை, நம்மிடத்தில் அரசியல் தெளிவில்லை, நம்மிடத்தில் அரசியல் ஒற்றுமை இல்லை, நாம் இன்னும் அமைப்பாக திரளவில்லை. யோசிச்சு பாருங்க. நாய்கள் கூட்டமாக வருகிறது என்று வைத்துக் கொள்வோம், ஆடுகள் கூட்டமாக வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். ஆடுகள் கூட்டமாக வந்தால் எவனையும் கல்லெடுத்து எரிய சொல்லும். ஒரு சின்ன குச்சி இருந்தால் அந்த ஆட்டை பூரா மந்தையில அடைச்சிடலாம். புலிகள் கூட்டமாக வருகிறது என்று சொன்னால் எவனாவது குறிக்க வருவானா? வரமாட்டான். நாம் இப்பொழுது ஆடுகளாக இருக்கிறோம் என்று நினைச்சுக்கிட்டு எங்க முன்னாடி ஓடி இருக்கிற புலியா மாறி சங்க கடிக்க போற எவனை நான் வெறியோட இருக்கேன். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், தமிழ் குடியினுடைய மூத்த குடி சக்திய குடியிலே பிறந்த நான் ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கிறேன். ஒரு காலத்தில் ஆண்டவனாக இருந்த நான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கிறேன். என்னால் கவுன்சிலராக
இருக்கிற இந்த குடிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அரசியல் அதிகாரத்தை வெல்ல வேண்டும் என்கிற வெறியோடு நான் பயணத்தில் இருக்கிறேன். என் பயணத்துக்கு எதிராக எனக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று நினைத்து எவனாவது குறுக்கே பாய்ந்தால் நான் பொறுப்பல்ல என்பதை மட்டும் இங்கே தன்னனுக்கு ஒரு பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த பயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்புபவர்களே, நாம் நிராயுதபாணிகளாக இருக்கிறோம். அவர் மாலிக் சொன்னார்களா, நிராயுதபாணிகளாக இருக்கிறோம். ஏன் ஆயுதத்தை இழந்திருக்கிறோம்? ஆயுதம் என்றால் அறிவால் கம்பு மாத்திரம் அல்ல, அதுவும் ஒரு வகை ஆயுதம் தான். ஆனால் அம்பேத்கர் சொன்ன வாக்குரிமை என்கிற ஒரு ஆயுதத்தை கூட நாம் இன்றைக்கு நமக்கானவர்களுக்கு பயன்படுத்த முடியாமல் பணத்திற்காக சிதறடிக்கக்கூடிய ஒரு ஒரு அரசியல் புரிதல் இல்லாதவர்களாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதை மாற்றியாக வேண்டும். நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், அதே போல இங்கேயும் சொல்கிறேன். நமக்கென்று கூட நான் இங்கே சமூக வலைதள பதிவிலே சொன்னேன், நல்லவன் யார் கெட்டவன் யார் என்று நமக்கு தெரியவில்லை. நம்மிடத்திலே நமக்கு யார் தலைவன் நமக்கு யார் தலைவன் இல்லை என்று நமக்கு தெரியவில்லை. நம்மை பயன்படுத்தி அரசியல் அதிகாரத்தில் அமர்கிறவனை எல்லாம் நாம் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்காக வீதி வீதியாக முழக்கமிடுகிற போராடுகிற சிறைக்கு போகிற வழக்கு வாங்குகிற தமிழ் புலிகளை கண்டால் உங்களுக்கு தலைவர்களாக அவருடைய இயக்கமாக தெரியவில்லையா என்கிற கேள்வியை நான் ஆனந்தத்தோடு கேட்க விரும்புகிறேன். ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், தலைவன் இல்லாத குடும்பம் எப்படி சிதறடிக்கப்படுமோ அதே போல தலைவன் இல்லாத சமுதாயம் சிதறடிக்கக்கூடிய நிலையிலே தான் இருக்கும். நாம் சிதறடிக்கப்படுகிற கூட்டமாக எத்தனை ஆண்டுகளும் இருக்கும். சிதறி கிடைக்கிற நாம் ஒரு அமைப்பின் கீழே வர வேண்டாமா? ஒரு தலைமைக்கு கீழே வர வேண்டாமா? ஒரு தலைவன் கட்டுப்பாட்டிலே வர வேண்டாமா? இந்த கடமை தமிழ் புலிகள் இங்க இருக்கிற ஆதித்தமிழர் கட்சி போன்ற இந்த சமுதாயத்துக்காக எத்தனை இயக்கங்கள் களத்தில் இருக்கிறார்கள். அண்ணன் ஜக்கையன் அவர்கள் சொன்னார்களே, அது கடந்து போகிற செய்தி அல்ல. ஏன் மதுரை வீரனை மிக கம்பீரமாக அறிவாளோடு ஒரு தன்னுடைய உருவப்படத்தை நிலைநிறுத்துகிறோம்? ஏன் ஒண்டி வீரனை குதிரையிலே ஏன் அமர வைத்து வாளோடு ஏன் வர வேண்டும் என்று உருவப்படம் கொடுக்கிறோம்? இவெல்லாம் அப்படி கற்பிக்கலாம். மதுரை வீரனா சாராயம் கொடுக்கிறவன், மதுரை வீரனா 2 மூட்டாட்டி கட்டுறவன். நீ எவ்வளவு 2 மூட்டாட்டி கட்டாத மாதிரி அவர் கட்டிட்டாரு, நீ எல்லாம் வச்சிருக்க. ஒண்டி வீரனா அவர் கையை வெட்டி போட்டு கிடந்தாரு, முக்காடு போட்டு கிடந்தாரு. நம்ம வரலாறு அவனா இருக்கிறான். ஒண்டி வீரன் யார்? ஊழியத்தேவன் அவர்களோடு தோளோடு தோல் என்றாக நண்பராக இருக்கிற சாதி ஒழிப்பு களத்தை சாதியத்தை அன்றைக்கே கருவிருந்த ஒற்றுமையை இந்த மண்ணிற்கு விளைத்தவர் இல்லையா? ஒண்டி வீரனும் ஊழியத்தேவனும் ஒற்றுமையாக இருந்த காலத்தில்தான் வெள்ளையர்களை விரட்டியடிக்க முடிந்தது. அது மாதிரிதான் மதுரை வீரன் சாதி ஒழிப்பு களத்தை போராடியவன். ஏன் மதுரை வீரன் கொலை செய்யப்பட்டான்? தடுக்கி விழுந்துட்டானா? எப்படி அவன் சாமி ஆகினா? மதுரை வீரர் சாமி கிடையாது, கடவுள் கிடையாது. அந்த வரலாறு மிக்கத்தான் நாம் உருவப்படத்தை கொண்டு வருகிறோம். ஏன் மதுரை வீரன் சாமியாக்கப்பட்டான் என்பதிலே ஒரு அரசியல். மதுரையிலே மாறுநாள் மார்கழி வாங்கப்பட்டு மதுரை வீரன் கொலை செய்யப்படுகிறான். மதுரை வீரன் யாருக்காக? அந்த சபையில இருந்தாலும் மன்னர் படையில இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மீது அக்கறை கொண்டு இருக்கிறவராக இருந்திருக்கிறார். இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மதுரை வீரன் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்திருக்கிறார். அப்படி இருக்கிற போது அவர் சாதி ஒழிப்பு திருமணம் செய்கிறார். அதான் முக்கியமான விஷயம். இப்ப ஆணவ படுகொலை எல்லாம் அப்ப மதுரை வீரன் வந்துருச்சு. மதுரை வீரன் சாதி ஒழிப்பு திருமணம் செய்கிறார். ஒரு சக்தியை போய் அப்படி மேல் சாதி பிள்ளையை கல்யாணம் முடிக்கலாம்னு சொல்லி அன்னைக்கே குரல் நடந்திருக்கு. மாறுகால் மார்கை வாங்கிட்டு இருக்கிறாங்க. மாறுகால் மார்கை வாங்கின உடனே மதுரை வீரனை பார்த்து ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள் எல்லாம் ஆத்திரப்படுகிறார்கள், கோபப்படுகிறார்கள். எங்கள் தலைவனை மாறுகால் மாற வாங்கி வெட்டிவிட்டீர்களா? எங்கள் தலைவனை ஆணவ கொடுமை செலுத்திட்டீர்களா? பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டோம் என்று ஒடுக்கப்பட்ட ஒரு இனமே திரளுகிற போது அப்படியெல்லாம் திரளாதீர்கள், கோபப்படாதீர்கள், ஆவேசப்படாதீர்கள். உங்கள் மதுரை வீரனை நாங்கள் கொலை செய்யவில்லை, அவன் சாமியாக இருந்தார், இறைவனாக இருந்தார். எனவே ஆத்திரப்படுவதை விட அவரை வணங்குவதே மேல் என்று சொல்லி அன்றைக்கு நம்முடைய மக்களை கோபத்தோடு எழுந்து வந்தவனை சாமி என்கின்ற பெயரிலே, கடவுள் என்கின்ற பெயரிலே தலை குனிந்து வணங்க வைத்து விட்டான். இது ஒரு வரலாற்று, இது ஒரு அரசியல் பிழை. இதற்கு பின்னால் இருக்கிற அரசியல். எனவேதான் வரலாறுகளை மீட்க வேண்டும். மதுரை வீரன் வரலாறாக இருக்கலாம், குயிலினுடைய வரலாறாக இருக்கலாம், ஒண்டி வீரனுடைய வரலாறாக இருக்கலாம், தமிழர்கள் என்கிற வரலாறாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு வரலாற்றுக்கு பின்னாலும் இந்த இயக்கங்கள் ஏன் போராடுகிறார்கள் என்றால் நாம் இனிமேலும்
கேள்வியாக இருக்க முடியாது. இனிமேலும் கேட்பாரற்ற சமூகமாக இருக்க முடியாது. இனிமேல் எல்லாம் மண்டபம் போனவன் எல்லாம் நம்முடைய வாக்கை வைத்துவிட்டு நம்மை வாக்கெடுமைகளாக வைத்திருக்க முடியாது என்கிற அந்த அரசியலை புரிந்து கொண்டு நாம் அரசியல் சக்தியாக திரள வேண்டும். அரசியல் சக்தியாக திரள வேண்டும். இந்த நாட்டிலே நாம் வரி செலுத்துகிறோம். தமிழ்நாடு அரசு இயங்குவதற்கு, மத்திய அரசாங்கம் இயங்குவதற்கு, இந்த ராமநாதபுரம் மாநகராட்சி நகராட்சி இயங்குவதற்கு, ராமேஸ்வரம் நகராட்சி இயங்குவதற்கு, பரமக்குடி நகராட்சி இயங்குவதற்கு எல்லாம் எங்க இயங்குது? பரமக்குடி நகராட்சி இயங்குவதற்கு நான் வரி செலுத்துகிறேன். ராமநாதபுரம் நகராட்சி உருவாவதற்கு இயங்குவதற்கு நான் வரி செலுத்துகிறேன். தமிழ்நாடு அரசு இயங்குவதற்கு நான் வரி செலுத்துகிறேன். மத்திய அரசாங்கம் இயங்குவதற்கு நான் வரி செலுத்துகிறேன். ஆனால் நான் செலுத்துகிற வரியிலே என்னை ஆளுகிறாயே, நான் செலுத்துகிற வரியிலே இருந்து நீ எனக்கு என்ன தருகிறாய் என்கிற கேள்வி யாராவது கேட்டிருக்கிறோமா? நான் விளையாட்டாக சொல்லுவேன். சொந்தக்காரர்களிடத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், 5001 மொய் செய்கிறோம், மீண்டும் நம்முடைய வீட்டிலே ஒரு நிகழ்ச்சி வைக்கிறோம். அந்த நிகழ்ச்சியிலே நாம் 5001 மொய் செய்தவன் நம்முடைய நிகழ்ச்சியிலே வந்து 5001 திரும்ப செய்யவில்லையே என்று அவனிடத்திலே நாம் சண்டைக்கு போகிறோமா இல்லையா? அவனிடத்திலே நாம் கேள்வி எழுப்புகிறோமா இல்லையா? 5001 மொய்யை திரும்பி செய்யறனாலே ஏண்டா செய்யலன்னு கேட்கிற நமக்கு, இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தையே மத்திய அரசாங்கத்துக்கே பணம் கொடுக்கிற நமக்கு மோடியே எனக்கு ஏன் பணம் தரலன்னு கேள்வி கேட்கக்கூடாதா? ஸ்டாலின் அவர்களே, எங்களுக்கான வரி பணத்தை நீங்கள் எந்த வடிவத்தில் திரும்பி தர போகிறீர்கள் என்று நாம் கேள்வி கேட்கக்கூடாதா? கோயில்ல ஊர்ல வரி எவ்வளவு போடுறீங்க? 2000, 5000, 10,000 வரி போடுறீங்க. ஒரே ஒரு தேங்காய் வாழைப்பழம் தான் அந்த பூசாரி கொண்டு வந்து கொடுப்பான். அதை கொடுக்கலைன்னா சண்டைக்கு போவோம். 2000 ரூபாய் வரி போட்டுருக்கா, என் பங்கு தேங்காய் வாழைப்பழம் வரல, இப்ப நான் வரி கொடுக்கலையா? நம்ம சாதி தெருவில் கேட்கறீங்கல்ல, பூசாரி கிட்ட கேட்கறீங்கல்ல, ஊர் தலைவர்கிட்ட கேட்கறீங்கல்ல, 2000 வரி கொடுத்த உனக்கு ஒரு வாழைப்பழம் வரவில்லை என்றாலே கேள்வி கேட்கிறாயே. என்னுடைய வரி பணத்தை தான் இந்த நாடே என்கிற போது இந்த நாட்டை ஆளுகிற அதிகாரிகளை பார்த்து, நாட்டை ஆளுகிற அந்த ஆட்சியாளர்களை பார்த்து, எங்களிடம் பெற்ற வரியிலே எனக்கு எம்எல்ஏ பதவி கொடு, எனக்கு எம்பி பதவி கொடு, எனக்கு கவுன்சிலர் பதவி கொடு, எனக்கு பஞ்சாயத்து தலைவர் பதவி கொடு என்று அதிகாரத்தான தேர்தலுக்கான கேள்வியை நாம் என்றைக்கு எழுப்ப போகிறோம்? என்றைக்கு எழுப்ப போகிறோம்? அது ரொம்ப மிக முக்கியமானது. மனு கொடுக்கிற சாதியாக எத்தனை ஆண்டு காலம் வாழ போகிறோம்? சாதாரண ஒரு பிரசிடன்ட் கிட்ட எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா? ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா? ஒரு தலையாரி கிட்ட எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா? ஒரு விஓ கிட்ட எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் பவரான அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய பதவிகள். அந்த பதவிகளில் நாம் அமர வேண்டாமா? எனக்கான இடஒதுக்கீட்டை கொடு, எனக்கான வரி பணத்தை திரும்பத்தா, எனக்கான அரசியல் பங்கீடை கொடு என்பது போன்ற கேள்விகளை நாம் கேட்பதற்காக அமைப்பாய் தொடர்கிறார்கள். நாம் வாழ்க்கையில் வலிமை பெற்ற சமூகமாக மாறுகிற போதுதான் அரசியல் ஆதாயத்திற்காக சீமான் போன்ற எவரும் பேசாமல் இருப்பார்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அரசியல் இதற்கு பின்னால் இருக்கிறது. எனவே அந்த அரசியல் தான் அனைத்திற்குமான திறவுகோலாக இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்கிறார்? எல்லா அடிமை கூட்டுகளுக்கும் ஒரே திறவுகோல் அரசியல் அதிகாரம் என்று சொல்கிறார்கள். அந்த அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக நாம் அமைப்பாய் திரள வேண்டியது காலத்தின் கட்டாயம். நான் இன்னும் வெளிப்படையாக பேசுகிறேன். இந்த சமுதாயம் எப்பொழுது மாறும் என்று சொன்னால் பல சான்றுகளை நாம் சொல்லணும், பல சான்றுகளை நாம் சொல்லணும். நான் வெளிப்படையாக சொல்கிறேன். நீங்கள் தலைவரை வேண்டுமானால் யார் வேண்டுமானால் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தலைவராக நாகை திருவள்ளுவனை தேர்ந்தெடுப்பதா, தலைவராக தங்கையவர்களை தேர்வு செய்வதா, ஐயா அதியமானவர்களை தேர்வு செய்வதா, அது உங்கள் விருப்பத்திற்கு விடுகிறேன். ஆனால் யாரையாவது ஒருவரை தேர்வு செய்யுங்கள். இந்த இயக்கங்களிலே இல்லாமல் நீங்கள் தனியாக இருப்பது கற்குழிகளாக இருப்பதற்கு சமம் என்பதை நான் இந்த இடத்தில் வருத்தத்தோடு பதிவு செய்ய விரும்புகிறேன், வேதனையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். இதுல நீங்க நல்லா வேலை செய்றீங்க, பாராட்டுறேன். பாராட்டி நீ பாராட்டுறதுக்கு நான் வேலை செய்யறேன். என்னோடு வா, களத்தில் நான் தனியாக இருக்கிறேன். தமிழ் புலிகள் என்கிற படையோடு மட்டுமே நிற்கிறேன். இந்த சமூக படையில் என் பின்னால் திரண்டால் சீமான் மட்டுமல்ல, எந்த சீமாட்டிகள் வந்தாலும் அவர்களை எதிர்த்து பாய்கிற ஆற்றலை பெறக்கூடிய சமூகமாக. எனவே அமைப்பாக இன்னும் நான் வெளிப்படையாக பேசுகிறேன். நம்மிடத்திலே மாற்றம் வேண்டும், அரசியல் ஒற்றுமை வேண்டும். இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அரசியல் ரீதியான அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இன்னும் அதை நோக்கி அவர் நகர வேண்டும். ஆனால் அந்த அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமாவளவன் அவர்கள்
பட்டியல் சாதி மக்களுக்காக, தமிழர்களுக்காக, அனைவருக்குமாக போராடக்கூடிய தலைவர் தான். ஆனால் அவர் பிறந்திருக்கிற சாதியாக இருக்கிற பழைய சாதிகள் எல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அண்ணன் திருமாவளவன் எந்த திசையில் கை நீட்டுகிறார்களோ அந்த திசையில் தான் எங்கள் வாக்கு வலிமை வரும் என்கிற முடிவை அந்த சமூகம் எட்டிவிட்டது. எனவே திருமாவளவனை அழைத்து மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். ஆனால் அருந்ததிய சமுதாயத்திலே என்னுடைய ஓட்டு அதிகமாக எங்கே சொல்லுகிறாரோ அங்கேதான் என்னுடைய ஓட்டு என்று நீ தீர்மானித்திருக்கிறாயா? இல்லை. என்னுடைய ஓட்டு நாகை திருவள்ளுவன் எந்த திசையை நோக்கி காட்டுகிறாரோ அங்கேதான் என்னுடைய ஓட்டு விழும் என்று நீ திசையை தீர்மானித்திருக்கிறாயா? அண்ணன் ஜக்கையன் அவர்கள் எங்கே செல்கிறாரோ அங்கே என் பயணம் என்று நீ உன்னுடைய திசையை முடிவு செய்திருக்கிறாயா? கிடையாது. நான் மேலே இதை பேசக்கூடாது. நான் கூட்டணியில் வேற இருக்க, தோழமையில் வேற, எந்த கட்சிக்காரன் வந்தாலும் வாங்க சாமி உட்கார வைக்கிறீங்க. எந்த கட்சிக்காரன் வந்தாலும் ஒண்ணு இல்ல, உன் வீட்டுல இலவு விழுது, ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறவன் மட்டும்தான் உனக்கு தலைவர். உன் வீட்டுல மாட்டுக்கறி விருந்து வைக்கிற அந்த மாட்டுக்கறி விருந்து உன் வீட்டுல உட்கார்ந்து யாரும் சாப்பிடுறாங்க, இதை விட நான் எப்படி பேச முடியும்? இதை விட எப்படி பேச முடியும்? உன்னுடைய வீட்டில் நன்மை தீமை என்ற அனைத்திலும் ரத்தத்தோடு கலந்தவன் எவனோ அவனே உனக்கு தலைவன். எனவேதான் ரத்தத்தோடு கலந்த இயக்கமாக தமிழ் புலிகள் களத்தை வீரியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. என் ரத்த உறவுகளே, என்று தமிழ் குடிகளே, நாம் அரசியல் அதிகாரத்தை வெல்ல அமைப்பாய் திரளுவதை தவிர வேறு வழியே இல்லை. எந்த கட்சிகளாலும் நம்முடைய உரிமைகளை மீட்க முடியாது. உனக்காக இருக்கிற கட்சி தான், உனக்காக இருக்கிற தலைவன் தான் உனக்காக பேச முடியும் என்று சொல்லி அமைப்பாய் திரளுவதற்கான ஆயுதமாக இந்த புத்தகம் கையில் கிடைத்திருக்கிறது. இந்த புத்தகத்தை படித்து கருத்துக்களை பரப்புவோம், வரலாறுகளை மீட்போம் என்று சொல்லி வந்திருக்கிற அத்தனை பேருக்கும், இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்த அனைவருக்கும், என் உயிருக்கு நிகரான தமிழ் புலிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.